உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கே என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது நம்ம கட்சி தொடக்க கட்டத்துல தளபதி விஜய் வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட கொள்கை வந்து ஒரு கண்ணு திராவிடமா இருக்கு, இன்னொரு கண்ணு தமிழ் தேசியமா இருக்கு. அந்த தமிழ் தேசிய அடிப்படையில நான் வந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அஞ்சுவதும் அச்சப்படுவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் விஷயம்தான் தமிழ் தேசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இந்த அரசியல் பயணத்துக்கு. ஏன்னா நல்லா அச்சுறுத்துவாங்க எதிரிகள். நிறைய வந்து அச்சங்கள் நமக்குள்ளே வர வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி முன்னேறி முன்னேறி போய் எந்த நேரத்துல எந்த விஷயம் நம்மளை அச்சப்படுத்தினாலும் நமக்கு என்ன சொல்லிக்கணும்னா, அஞ்சுவதும் அடி பணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இரண்டாவது, நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐயா காமராஜருக்கு அப்புறம் ஒரு உண்மையான பச்சை தமிழன் தமிழ்நாடு முதலமைச்சரா ஆகிறார்னா அது என் தளபதி விஜய் தான். இதை வந்து ஒரு உறுதியாவே நான் சொல்றேன். ஏன்னா தளபதி விஜய் வந்து ஒரு தூய தமிழன். அவருக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைக்கும் போது எல்லாரும் அவரை எதுக்குறாங்க. இதை ஏன் நான் உன்னிப்பா சொல்றேன்னா, எல்லாரும் ஒருத்தரை எதிர்த்தாங்கன்னா அவன் தமிழனா தான் இருப்பான். ஏன்னா தமிழனோட வளர்ச்சியை மட்டும் நிறைய பேருக்கு பொறுத்துக்க முடியல. அது என்னன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ஆனா எல்லாரும் ஒருத்தனை எதிர்த்தான்னா அவனை நீங்க யாருன்னு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அவன் தமிழனா தான் இருப்பான். அதன் அடிப்படையில தமிழ் இனத்திற்கு ஒரு தமிழன் தலைவன் ஆகிறது தப்பே இல்லை. அந்த தலைவன் என் தளபதி விஜய் ஆகிறது மிகப்பெரிய சிறப்பு தான் தமிழர்களுக்கு.